இன்றைக்கி மேட்ச் வந்து லாஸ்ட்டு தமிழ் கிராக்கர்ஸுக்கு லாஸ்ட் மேட்ச்சு, டிஎன்எஸ்சிசிக்கு 7th மேட்ச்சு. இன்றைக்கி மேட்ச் வந்து தமிழ் கிராக்கர்ஸோட ரிசல்ட்டான மேட்ச்சு. ஜெயித்தால் மட்டுமே செமி என்ட்ரு ஆகலாம். பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் அபிராஜ், நான் ஸ்ட்ரைக்கில் அமரேஷ், பவுலிங் எண்டில் அருண். பவுலிங் எண்டில் அரளிக்கோட்டை அருணுங்க. டிஎன்எஸ்சிசிலேருந்து அருண் போகிறாரு. ஃபஸ்ட் ஓவர். ஸ்ட்ரைக்கில் அபிராஜ். ஃபஸ்ட் பால், டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட் பால். ஃபஸ்ட் பாலே ஒரு கேப்பில் போயிருக்கு. சிங்கிளுக்கான முயற்சி. 2 விடுவாங்களா? சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால். கீழே வந்திருக்கு பால். பை 2 அவுட். அபிராஜ் விக்கெட் போயிருக்குங்க. தேவையில்லாத ரன் அவுட்டுங்க. தேவையில்லாத விக்கெட்டு. கைக்கு போன பாலுக்கு ஓடிக்கிருந்து ஒரு ரன் அவுட்டை இவர் விக்கெட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டிஎன்எஸ்சிசிலேருந்து நேருக்கு நேர் இந்த முறை தட்டியிருக்காரு. கேப்பில் போகுமா? போயிருக்கு. இப்போ உதயா கால் பண்ணார். அமரேஷ் போகல. ஏன்னா இப்போ தான் ஒரு விக்கெட் போயிருக்கு. எடுத்து அந்த 3 பாலுமே காலுக்குள்ள சொருகினாருங்க அருண். இந்த முறை வைட். இந்த முறை எல்பியில் பட்டு இந்த முறை கொஞ்சம் கேப்பில் போனதுனால ஓடிருக்காங்க. போன தடவை ஒரு ரன் அவுட் கிடச்சிச்சு. இதே மாதிரி தான் பாடியில் பட்டு ஒரு சிங்கிள் எல்பி மூலமாக ஒரு ரன் வந்திருக்குங்க. எட்ஜு விக்கெட் கேட்டிருக்காங்க. அப்பீல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. போன பால் டாஸ் பால் தூக்கி விட்டார். இந்த முறை வெளியில் போமா? கைக்கே போயிருக்குங்க. 6. முதல் 6 அமரேஷ் பேட்லேருந்து முதல் 6. செகண்ட் ஓவர் போட கார்த்தி. டாஸ் பாலுங்க விட்டார். அரைஞ்சு விட்ருக்கலாம். முதல் பாலே டாஸை கொண்டாந்து போட்டிருக்காரு. 2வது பால் பார்ப்போம். கேப்ஸா டாமா 4 பிச்சுக்கிட்டு போயிருக்கு. அருமையான அடி. உதயாபேட்லேருந்து ஒரு 4. முதல் பாலே ஒரு அரைஞ்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாரு. 2வது பால் கொஞ்சம் உள்ளே இறத்தா இருந்தார் ஆஃபில். 3rd பால் மீண்டும் தூக்கி இந்த முறை மேலே போயிருக்கு. பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இந்த முறை 2வது போர். உதயாபேட்லேருந்து 2வது போர். சேம் பால். இந்த முறை 4 மாதிரி இருக்குது. மீண்டும் கேப். இந்த முறையும் கேப்பில் போகுது. ஹாட்ரிக் 4 பதிவு செய்வாரா? பதிவு செஞ்சுருக்காருங்க. ஹாட்ரிக் 4 உதயாபேட்லேருந்து. ஒட்டா 4 பாலில் 3 பால் 4 வந்திருக்கு. மீண்டும் இந்த முறை அங்கே ஃபீல்டர் இருக்கனால ஒரு 2 மட்டுமே கிடைக்கும். ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டாந்துருக்காங்க இந்த ஓவரில் தமிழ் கிராக்கர்ஸ். வந்து ஒரு 3 4 கற்றுக்கு ஒரு நல்ல கம்பேக் கார்த்தி. லாஸ்ட் பால் அமரேஷ் தடுமாறிக்கு இருக்காருங்க. அடித்த எல்லாமே பேட்டில் ஒன்று விட இல்லை. மேல் பாடியில் மட்டுமே வாங்கியிருக்காரு. 3rd ஓவர் போட அருண். இந்த முறை எட்ஜு அங்கே ஃபீல்டர் பிடிச்சிருக்காங்க. டாட் பாலை மாதிரி இருக்கு. எட்ஜு இந்த முறை எரிவாரா? ஆஹா, எரிந்து பட்டுந்தால் ரன் அவுட்டுங்க. சிங்கிள். நல்ல ஓவருங்க. இந்த ஓவர் நல்லா நிப்பாட்டியிருக்காரு. ஒரு டாட் பால். டாஸ் பால். நல்ல ஃபீல்டிங் அங்கே கார்த்தி. நல்லா எடுத்து போட்டார். சிங்கிளை தடுத்துருக்காருங்க. மீண்டும் ஒரு டாட் பால். அருணுக்கிட்டேருந்து இந்த ஓவரில் நல்ல ஓவர் போட்டிருக்காங்க. ஒரு ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரில். அமரேஷ் ஸ்டண்டு அடுத்தடுத்து டாட் பால் பார்க்க முடியுது.
ரன் அவுட் மிஸ் ஆயிடுச்சுங்க. அருண் ஒரு ஓவரில் ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு. 4th ஓவர் போட கார்த்தி. டாஸ் பால் நோ பாலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்பில் போயிருக்கு பிச்சுக்கிட்டு 4 4ங்க. உதயாபேட்டிலேருந்து ஒரு 4 ஒரு நோ பால் 1. பாடியில் டாட் பால். இந்த மாதிரி கேப்பில் போயிருக்கு, சிங்கிள் கிடைக்கும். உதயா ஒரு இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு நல்லா ஆடிக்காருங்க. 20+ ஸ்கோர் எல்லா மேட்சுமே அடிச்சிருக்காரு. ஒரு நோ பாலுக்கு அடுத்து நல்ல கம்பேக் கார்த்தி. அமேரேஸ்க்கான தடுமாற்றமாக ஆகிட்டு இருக்காருங்க. இது வரைக்கும் ஒரு பாலோட பேட்டில் வாங்கிங்களா கிளியராக பார்ப்போம். டாஸ் பால் நேருக்கு நேரம் முட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க. ஃபீல்டர் தடுமாற்றத்தால் அங்கே ஒரு 4. பவர் பிளேயோட லாஸ்ட் 2 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பாலுங்க. ஃபிஃப்த் ஓவர் போட ஜெயசீலன். பவர் பிளே முடிஞ்சிருச்சு, ஃபீல்டர்ஸ் எல்லாம் வெளியில். ஃபர்ஸ்ட் பால் வைட். ஒரு விக்கெட் இருந்தாலும் அடுத்தடுத்து ஸ்கோருக்கு உதவி கொண்டாந்துருக்காருங்க. ஸ்லோவர் 1 4 போயிடும். தடுத்துட்டானுங்க. 5 1 ரன் மட்டும் கிடச்சிருக்கு. தட்டியிருக்காரு. சிங்கிள் வந்திருக்குங்க. அடுத்தடுத்து சிங்கிள். நல்ல ஒரு போட்டுக்கு இருக்காரு. போட்ட 2 பால் நல்ல பால். சிங்கிள் மட்டுமே கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் உதயா. 3rd பால். டாஸ் பால் லோ டாஸ். அங்கே ஃபீல்டர் பிடிச்சிருக்காரு. சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. பாடி அமெரிக்கிட்டேருந்து எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இன்ன வரைக்கும் வரலை. பார்ப்போம், ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாரான்னு எதிர்பார்க்குறோம். பேட்ஸ்மேனை மாற்றி விட்டால் ரொட்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா போட்டிருக்கா ஜெகதீஷ். இந்த முறை ஒரு ஏட்சியான ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இந்த முறை தூக்கி விட்ருக்காரு. இந்த முறையும் ஸ்லோவர் 1 2 ஓடலாம். போகலை, பால் போகலை. 2 ஓடி இருக்காங்க. அமரேஷ் பேட்லேருந்து ஒரு 2. 5 ஓவருக்கு 38. விக்கெட் 1 போயிருக்கு. அபிராஜ் மட்டும் போயிருக்காரு. 150 கொண்டாந்து நல்லாயிருக்கும் மேட்ச் பார்க்க. இன்னைக்கு 120 அடித்து அந்த கிரவுண்டில் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணலாம். எதிரணியும் சேஸ் பண்ணலாம். பட்டு ஃபீல்டிங்கு சாதாரணமாக அமையும். செகண்ட் ஹாஃபுக்கு 170 மேலே போச்சுன்னா ஆல்மோஸ்ட் பார்ப்போம். இன்றைக்கி உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. எப்படி வேணாலும் மேட்ச் மாறலாம். குட் ஷாட் கையிலே விழுகுதுங்க. விட்டுறாருங்க, கேட்சை விட்டாருங்க. அங்கே சன்லைட் காரணத்தினால போயிருக்காரு. அம்பேர் செக் பண்ண போயிருக்காரு. ஃப்ளாட்டாக போச்சு, ஆனால் 6 ஆகிருக்குங்க. அங்கே சன்லைட் காரணமாக ஃபீல்டர் விட்டார். செகண்ட் பால் மீண்டும் தூக்கி விட்டார். மேலே போகுது. 6 ஆயிருக்குங்க. 6. உதயாபேட்டிலேருந்து 2வது ஆறுங்க. சந்திச்ச 2 பாலும் 2 6 போயிருக்கு. 3rd பால் பார்ப்போம். அட்டை பதிவு செய்வாரா? இந்த முறை அரைஞ்சு விட்டுக்காரு. கைக்கு போயிருக்குங்க. நல்ல ஃபீல்டிங். சரி, இந்த மூண்டையும் பெரிய சுத்தலுக்கு போனார். டாட் பால் ஆயிருக்கு.
இந்த முறை கேப்பில் தட்டியிருக்காரு. 2 போகலாம். போயிருக்காங்க. பவுலரே எடுத்திருக்காரு. சிங்கிள் மட்டுமே உதயாபேட்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் அமரேஸ். குட் ஷாட் கேப்பில் போயிருக்கு. 4 ஆயிருங்க. கண்டிப்பான முறை போயிருக்கு. 4. அமரேஸ் பேட்லேருந்து ஒரு 4. இந்த ஒரு பெரிய ஸ்கோரை மாற்றி கொடுத்துருக்காங்க. 7th ஓவர் போட வடிவேல். போன ஓவர் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. இந்த ஓவரில் ஏன் பார்ப்போம். 7th ஓவர் வடிவேல் நேருக்கு நேர் முட்டு அங்கே போயிருக்கு. கேப்பில் போயிருக்கு. 4 முதல் பாலே 4 உதயாபேட்லேருந்து. செகண்ட் பால் கீழே வந்திருக்குங்க. லோவர் 1. தேர்ட் பால் நேருக்கு நேர் முறை. இந்த முறையும் ஃபீல்டர் கைக்கு தானே போயிருக்கு. பிடிச்சிருக்காருங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு. ஒரு டாட் பால் நல்லா போட்டிருக்காங்க. ஒரு 4க்கு அடுத்து 3 பால் டாட். ஒரு சிங்கிள் மட்டும் கொடுத்துருக்காரு. 2 டாட்டு. அடுத்தடுத்து நல்லா நிப்பாட்டி கொடுத்துருக்காங்க. 5 ரனில் மட்டும் கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு டாட். உதயா ஒரு பக்கெட் ஸ்கோர் கொண்டாலும் அமரேஸ் ஒரு பக்கெட் தடுமாறிக்கிட்டே இருக்காருங்க. எட்ஜ் டாட் பால் 5 ரனில் வச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர் 7 ஓவருக்கு 60 வந்திருக்கு ஸ்கோர். ஒரு விக்கெட்டு மட்டும் போயிருக்கு. வைடு கொடுப்பாரு அம்பேர். வைடு நேருக்கு நேரம் முட்டிருக்கா. நல்ல ஷாட். குவாலிட்டியான ஷாட் பார்த்தா அங்கே ஃபீல்டர் கைக்கு தானே விழுந்துங்க. அதனால் சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். அமரேஸ் அடிச்சு தான் ஆகணும். வேறு வழியில் எண்ணி ஸ்கோர் வந்துருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால். அவருக்கான நாள் அமையலையா என்னன்னு தெரியல. ஆனால் விக்கெட்டும் போகலைங்க. அவர் நின்று அடிச்சுக்கு இருக்காரு. மிகப்பெரிய தடுமாற்றத்தில் போய்க்கிருக்கு. இந்த முறை கீழே மீண்டும் ஒரு டாட் பால். ஜெயசீலன்ட்டு மீண்டும் ஒரு டாட் பால். அரைஞ்சு விட்டாரு. இந்த முறையும் ஃபீல்டர் கை. ரன் அவுட் ஆகுமா? நல்ல ஃபீல்டிங்க. நல்ல இந்த ஏரியாவில் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரன்னு அருமையான ஃபீல்டிங். ஒரு ரன் அவுட்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. கீப்பர் க்ளோஸுக்கு போயிருக்காரு. டாஸ் பால் எட்ஜில். இந்த முறை கேப்பில் போயிருக்குங்க. 4 அடிக்கலாம். அமரேஸ் உங்கள் கையில் உள்ளது. அடிக்கலாம், ஆரம்பிக்கலாம். ஸ்கோர் அடுத்து ஓவர் இல்லை, விக்கெட் கிடக்கு. மிகப்பெரிய ஸ்கோர் இலக்கை கொண்டாடுறோமுங்க டிஎன்சி. ஏன்னா நல்ல டீமு. ஒரு டாட் பால். 9th ஓவர் போட வடிவேல். போன ஓவர் அவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாருங்க. சேஸ்லாம் போட்டிருந்தாரு. வடிவேல் லாஸ்ட் 2 ஓவர் நிப்பாட்டியிருக்காங்க ஸ்கோர். 9th ஓவர் போட வடிவேல். வைட் போல்ட். வடிவேல் உதயாவோட விக்கெட்டை இழந்து விட்டுருக்காரு. நல்லா அடிச்சுங்க. இந்த பேட்ஸ்மேன் வெளியில் போகிறாங்க. பாண்டியா ஸ்ட்ரைக்கில். டாஸ் பால். ஃபீல்டர் நல்லா த்ரோங்க. பாண்டியாவோட முதல் பால் டாட் பால். 2 பால் நல்லா போட்டிருக்காரு வடிவேல். ஒரு விக்கெட் 1 எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. தேர்ட் பால். குட் ஷாட். கேப்பில் போகுது. 2ஆம் மாறுமா. அங்கே ஃபீல்டர் வந்திருக்காரு. 2 மாறி இருக்குங்க. அமரேஸ் குட்ரனிங்க. அங்கே 2 மாற்றிருக்காங்க. டாஸ் பால் போயிருக்கு. வெளியில் போகும் கண்டிப்பான முறையில். 6 கொடுத்துருக்காரு. பாண்டியா பேட்லேருந்து முதல் 6 வந்திருக்கு. டாஸ் பால். வைட். அரைஞ்சு விட்டாரு. கேப்பில் பிச்சுக்கிட்டு போயிடும். 4 போயிடும். 4ங்க. குட் பேட்டிங் பாண்டியா.
சந்தித்த மிக குறைவான பந்தில் ஒரு 6 ஒரு 4 கொண்டாந்துருக்காரு 3 பந்தில். டாஸ் பால் மீண்டும் அடக்கி கொடுத்துருக்காரு. போயிருக்கு அந்த இடத்துல ஆளே இல்லை. 2 முறை அங்கே அடிச்சிருக்காருங்க. 4. இந்த ஓவரில் பெரிய ஸ்கோர் மாற்றி கொடுத்துருக்காங்க பாண்டியா. 9 ஓவருக்கு 84 வந்திருக்கு. நல்ல ஸ்கோர். 2 விக்கெட் மட்டுமே போயிருக்கு. தமிழ் கிராக்கர்ஸில் நல்லா தான் போட்டிருக்காங்க ஸ்கோரு. பவுலிங் நல்லா போட்டுக்கிட்டாங்க. இந்த ஓவரில் கடைசி ஓவரில் கொஞ்சம் பெரிய ஸ்கோரை பார்த்துச்சு. கார்த்திக் 10வது ஓவர் போட கார்த்திக் அடிச்சு தாங்க ஆகணும். கடைசி 7 ஓவர் இருக்கிற நிலைமையில் அடிச்சு தான் ஆடணும். டாஸ் பால் கேப்பில் போகுமா? 2 ஆகுமா? ஃபீல்டர் 2 வந்திருக்காருங்க. ஃபீல்டர் அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங்கில் 2 மாறி இருக்கு. 3 அழுத்துறாருங்க பாண்டியா. 2 ரன். வாவ், வாட் ஏ டெலிவரிங்க. நல்ல டெலிவரி. ஓ, அடுத்தடுத்து டாட் பாலுங்க. அமரேஷ் இன்னைக்கு மிகப்பெரிய தடுமாட்டம் இல்லைங்க. நல்லா போட்டிருக்காரு. வாவ், வாட் ஏ டெலிவரிங்க. மீண்டும் ஒரு டாட் பால். அமரேஷ் மிகப்பெரிய தடுமாட்டங்க. ஒரு பால் பேட்டில் விழுக மாட்டேங்குது. பெரிய போயிருக்காரு. சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. அமரேஷுக்கே கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஆடுறாருங்க. பேட்டிலே விழுகலை. ஒரு பால் கூட விழுக மாட்டேங்குது. வைட். டாஸ் பால் கேப்பில் போகுது. 2 ஆகும். கண்டிப்பாக அழுத்துவாங்க. 2 அழுத்துவாங்க. பாண்டியா போச்சுனாவே வந்துடுவார். வந்துட்டாருங்க பாண்டியா. மாதிரி ரன்னிங்கில் நல்ல காம்போ 2 பேருமே. ஒருவருக்கு ஒரு சர்ச்சோ இல்லைங்க. 11th ஓவர் ஜெயசீலன் போல்டுங்க. ரேஸ் விக்கெட் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் விக்கி. முதல் பாலே ஒரு எட்ஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. டாட் பால். ஒரு 50 ரன் வந்தால் நல்ல ஸ்கோர் அமையும். குட் ஷாட். ஆனால் ஒழுங்காக மீட் ஆகலை. அங்கே அருண் அதில் ஃபீல்டிங் ஒரு சிங்கிளோடு எடுத்து கொடுத்துருக்காரு. பாண்டியா டாஸ் பால் வெயிட்டு போத்தமில் திரும்பினார். ஆனால் இந்த ஷாட் எப்போயுமே மிஸ் பண்ண மாட்டார். இந்த தடவை மிஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 பால். இந்த ஒரு ஹெட்ஸில் மேலே தூக்கி விட்டுருக்காரு. இந்த மாதிரி போயிருக்கு. ஃபீல்டர் மிஸ்டேக்கால் இங்கே 2 மாறி இருக்கா. சிங்கிள் மட்டுமே. ஜெயசீலன் நல்ல ஓவருங்க. நல்லா போட்டிருக்காரு. அவர் போட்ட 3 ஓவருமே நல்ல ஓவர். போயிருக்குங்க வெளியில். இல்லை 4 வந்திருக்கு விக்கி பேட்லேருந்து. 12th ஓவர் அருண். குட் ஷாட். நேருக்கு நேர் முட்டிருக்காரு. கை லோ ஆயிருக்குங்க. போயிருந்தா பிடிச்சிருக்கான் பாலை. அங்கே 4. முதல் பாலே 4. அருண் ஓவர்ட்டு பாலில் பாண்டியா லோ டாஸ் எடுத்து போட்டார். நல்ல பாலுங்க. சரியான பால். ஆக்கர்னா இதாங்க. சிங்கிள். நேருக்கு நேரு. நல்ல டாஸ் பால் தானா. 2 திரும் நல்ல துருவங்க. சிங்கிள் மட்டும். மீதமுள்ள ஓவரில் ஒரு 50 ரன் வந்துச்சு. நல்ல ஸ்கோராக மாறும். கூட்டி ஆக்கருங்க. பவுலரே ஓடி எடுக்கணும். 2 போகிறாங்க. ஒருத்தரில் போயிருங்க. அங்கே ஒரு மிஸ். சாய் 2 ஆகுமா? நோங்க. மொத்தம் 3 ரன் ஆயிருக்கு இந்த ஓவர். இந்த பால்
ஒவ்வொருத்தரோட மூலியமாக மொத்தம் 3 ரன் வந்திருக்கு. டாஸ் பால் எட்ஜு தானா, 5 ஃபீல்டர் மிஸ்டேக். அந்த இடத்துல சன்லைட்னால இனிமேல் அந்த ஏரியா அவளுக்கு ஃபீல்டிங் பண்ண முடியாது. சிங்கிள் வந்திருக்கு. குட் ஷாட்டுங்க, கேப்பை பார்த்து தட்டினாரு. ஆனால் ஃபீல்டர் இருக்கனால 5 சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. 13th ஓவர் ஜெயசீலன் நல்லா போட்டிருக்காருங்க. 3 ஓவர் போட்டோம், நல்ல ஓவருங்க. அவர் ஓவர் தூக்கி விட்டுருக்காரு. 4. இந்த முறை ரொம்ப வித்து கொடுத்து வந்துச்சேன், நின்று வந்துச்சு பால். பாண்டியாக்கு இந்த மாதிரி பால் போடவே கூடாது, அடிச்சே விடுவார் கண்டிப்பான முறையில். டாஸ் பால் இந்த முறையும் 4. குட் ஷாட் பாண்டியாக்கிட்ட இருந்து. பேக் டு பேக் 4 வந்திருக்கு இன்றைக்கி. பாண்டியா நல்லா ஆடிருக்காரு, இன்னிங்ஸ் மாற்றி கொடுத்துருக்காருங்க. தேர்ட் பால் மீண்டும் கொடுத்தாருங்க. அதே ஏரியா ஹாட்ரிக் போர் பதிவு செஞ்சுருக்காரு பாண்டியா. ஹாட்ரிக் போர். 4th பால் மீண்டும் டாஸுங்க. எட்ஜு இந்த முறை கேட்ச் போகுமா இல்லை வெளியில் போதா? போயிடுச்சுங்க. 6. நல்ல ஸ்கோர் மாற்றி கொடுத்துருக்காரு 4 பாலில். 4 பாலுமே ஒரே பால், டாஸ் பால் மாற்றவே இல்லை. ஒரே ஒரு பால் மட்டும் குத்தி போட்டார், அதையும் ஆஃபில் அரைஞ்சி விட்டார். 5th பால் நல்ல பாலுங்க. அது ஒயிடாக மாறிடுச்சு. இதே பால் உள்ளே வந்திருந்தால் போல்ட்டு பிடுங்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு 3 ஓவர் நல்லா போட்டிருந்தாருங்க. 5 ரன் பேர்தையும் போட்டிருந்தார் ஓவருக்கு. இந்த ஓவர் அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. விக்கெட்டு நல்லா அடிச்சு இந்த விக்கெட்டை எடுத்திருக்காங்க. இதுதான் ஈகோ ஆஃப் த கிரிக்கெட்னு சொல்லலாம். அடித்ததை விக்கெட் வாங்கியிருக்காரு. டாட் பாலுங்க. அடுத்த 2 பால் நல்லா பாலை போட்டிருக்காரு ஜெயசீலன். வாய்ட் பால் பேட்டில் பட்டிருக்கு. 2 திரும்புவாங்க. பிடிச்ச அடிச்சிருந்தா அவுட்டுங்க. மிஸ் பண்ணிட்டாங்க, விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ரன் அவுட் ஆன வாய்ப்பு 2 ஆயிருக்கு. 600 14th ஓவர் போட 600 ஃபஸ்ட் பால் போட்டிருக்காரு. 2 ஆயிருக்கு. டாஸ் பால் எட்ஜு, ஆனால் ஆள் இல்லை. 2 ஆகும். சிங்கிள் வந்திருக்குங்க. நல்லா போட்டிருக்காருங்க அருணும். தேட் பால் வாட் டெலிவரிங்க. உள்ள நல்லா சொருகிறாருங்க. உள்ள வச்சானாவே எடுக்க முடியாது, அந்த மாதிரி சொருகிறாரு. அரளிக்கோட்டையோட நம்பிக்கை நாயனோட சொல்லலாம். முன்னாள் வீரர் இங்கே குவைத்தில் விளாண்டுக்கு இருக்காரு. இங்கிட்ட அப்படியே ராஜ்குமார் அண்ணே. ஒரு எட்ஜு ஃபீல்டர் விழுவாரா? சிங்கிள். ஐயோ பால் விட்டு இங்கே 4 மாறுதுங்க. 2 பேரையும் தாண்டி போயிருக்கு. எக்ஸ்ட்ராவில் ஒரு 4. மீண்டும் ஒரு அடிச்சு அடித்தது எல்லாமே நல்ல பவுன்ஸு, நல்ல ஏக்கருங்க. நல்ல ஓவர் அருணுக்கிட்ட இருந்து. லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அவருக்கான லாஸ்ட் ஓவரை. 15th ஓவர் போட கார்த்திக். போல்டுங்க. முதல் பாலே போல்டு எடுத்து விட்டுருக்காரு. ஃபாரூக் அவர் நல்ல ஒரு ஃபீல்டிங் அந்த ஏரியாவில் நல்லா சேவ் பண்ணி கொடுத்து ரன் அவுட்லாம் எடுத்து கொடுத்தாரு. அவரை கொஞ்சம் க்ளோஸ்அப்லோட வச்சு காமிக்கலாம். நல்ல ஃபீல்டிங். பார்க்க ஓல்டு பிளேயர் மாதிரி இருந்தாலும் ஆனால் தரமா பண்ணுறாங்க ஃபீல்டிங். முதல் விக்கெட்டே அவரே எடுத்து கொடுத்தாரு. வாட் டேஸ்ட் தட்டி விட்டுருக்கார் முருகன். முதல் பாலே கொஞ்சம் வெயில் அடிக்கும், பிரைட்னஸ் கூட இருக்குது.
கொஞ்சம் வீடியோ வெளியில் வந்துச்சு, 2 பால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முருகன் ஸ்ட்ரைக்கில். ஆள் இல்லை அந்த இடத்துல. 2 போகலாம். எனக்கு கடைசி விக்கெட்டு கிடக்கு, ஓடி ஏற்றுக்கலாம். 2ங்க முருகன் 2ல் ரன்னிங். விக்கி 2 பேருமே நல்லா ரன்னிங்க. பாலுக்கு பால் 2 கொண்டாந்தே நல்ல ஸ்கோராக மாறிடும். நல்லா போட்டிருக்காருங்க கார்த்தி. போகலாம் சிங்கிள் போகலாம். வடிவேல் லாஸ்ட் ஓவர் போட வடிவேல் ஸ்ட்ரைக்கில். முருகன் 6க்கு 10 வந்தாவே நல்ல ஸ்கோராக மாறும். 150 வந்துடும். 150+ போச்சுனாலும் நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த ஓவர். ஃபஸ்ட் பால், லாஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட்டு பால். கேப்பில் தட்டி விட்டுருக்காரு, ஓடிடுச்சுங்க. 4ஆக மாறிடுச்சு, தட்டிதே விட்டார். நம்ம கிரவுண்டை பற்றி என்னன்னே தெரியாதுங்க. அது திடீர்னு பேட்டிங் சப்போர்ட் பண்ணுது, திடீர்னு ஃபீல்டிங் சப்போர்ட் பண்ணுது. அப்படி ஒரு கிரவுண்டு. வைட் வந்தது, எக்ஸ்ட்ராலே வந்திருக்கு. ஒரு சிங்கிள் இல்லை, வைடு. நகலப்பு வந்தாலும் ஒரு ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஓவரில் ஒவ்வொரு பாலும் முக்கியங்க. திரும்ப அடிக்கிறதுக்கு இந்த முறை கேப்பில் போகுது. கேட்ச் ஆகுமா? கைக்கே போயிருக்கு, போய் விட்டாருங்க. 4 ஆயிருக்குங்க. அங்கே கேட்சை விட்டு 4. அங்கே கபில்னு நினைக்கிறேன் கேட்சை விட்டவர். ஆமாம், கபில் தான். அருண் வந்தார், பின்னாடி வந்தார் பேக்கப்பில், அப்படி இருந்தும் போயிடுச்சு. தேர்ட் பால் கூட்ஸா நேருக்கு நேரம் இந்த முறை கேப்பில் போகுது. நான் 4 அடுத்தடுத்து 4 வந்திருக்குங்க. முருகன் பேட்லேருந்து குட் ஷாட், ஒரு கம்பேக்குங்க. முருகன்கிட்டேருந்து ஒரு பல மேட்சுக்கு எடுத்து இப்போ அடிச்சிருக்காரு. இந்த முறையை தூக்கி விட்டுருக்காரு, வெளியில் போகும்னு நினைக்கிறேன். போயிருக்கு 6. மிகப்பெரிய ஸ்கோரை மாற்றி கொடுத்துருக்காரு. 6 இன்ன வரைக்கும் சொல்லலை. 6ஆ 4ஆ? 6 தான் நினைக்கிறேன். 6ஆ மாற்றிருக்காருங்க. மீண்டும் இந்த ஏரியாவுக்கு போனால் அந்த ஏரியாவுக்கு போனால் இந்த ஏரியாங்க. 2 போவாங்க கண்டிப்பான முறையில், 2 ஆயிரும். லாஸ்ட் 1 கேப்பில் தட்டி விட்டுருக்காரு. ஓடிடுது. 2 ஆகும்னு நினைக்கிறேன். ராஜ்குமார் நான் போயிருக்காரு. ராஜ்குமார் இங்கே நல்ல ஃபீல்டிங்க, நல்ல முயற்சி. அப்படி இருந்து மறைச்சிருக்காருங்க. 3 ஆயிருக்கு. 3 ரன் ஓடிருக்காங்க. நல்ல ஸ்கோர். இந்த கிரவுண்டில் இதை வச்சு போடலாம். பார்ப்போம் தமிழ் கிராக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு. நல்ல ரன்னிங். விக்கி அண்டு முருகன் நல்ல பவுலிங்க. TNSC வந்து பார்ப்போம், அவங்க நல்ல டீம். அப்புறம் டாப் 1ல் இருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அவர்கள் ஃபேண்டாஸ்டிக் பவுலிங். நல்ல ஒரு பந்து லைன் பாலாக போட்டிருக்காப்புல பாலா அவர்கள். அதை எதிர்கொள்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிரடி மன்னன் என்று சொல்லக்கூடிய நமது இளங்கோ அவர்கள். செகண்ட் பாலா கொடுக்குறாப்புல. ஃபேண்டாஸ்டிக்காக வந்து அதை போத்தமில் திரும்பினாப்புல. பட் பந்து கொஞ்சம் மேலே நோக்கி போனதுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டாப்புல. பரவாயில்ல. ஆட்டத்தின் 3வது பந்தை எதிர்கொள்கிறாப்புல அதிரடி மன்னன் இளங்கோ. ஃபேண்டாஸ்டிக்காக போட்டிருக்காப்புல. 4th பாலா நல்லா போட்டிருக்காப்புல. 4th பால். 5th பால் பாலா.
நல்ல ஒரு தடுப்பு ஆட்டங்களை கொடுத்துருக்காப்புல விக்கி ப்ரோ, கேப்டன் விக்கி. இவன் வேற வந்து மறைச்சுமா சொல்லிக்கிறேன். லாஸ்ட் 1 பால். வாவ்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்து போட்டிருக்காப்புல. பாலா வெல் பவுலிங் இந்த பாலா. ஆட்டத்துடைய செகண்ட் ஓவரை வந்து நம்முடைய தமிழ் கிராக்கர்ஸின் முரளிதரன் அவர்கள் இப்போ போட இருக்கிறாப்புல. பார்க்கலாம் எப்படி வந்து போடுறாப்புல அப்படின்னு. அதை எதிர்கொள்கிற ஒரு பேட்ஸ்மேன் பேர் எடுத்துடல. ஃபர்ஸ்ட் பால் அழகாக போட்டிருக்காப்புல. ஆட்டத்துடைய இரண்டாவது பந்தை முத்தியா முரளிதன்ட்டு செகண்ட் பால் சிங்கிள் ஆட இருக்காங்க. பார்க்கலாம், இளங்கோபுரட்டு ஒரு பெரிய ஷாட்டை எதிர்பார்க்குறேன். எப்படி கனெக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். இளங்கோ வந்து இவ்வளவு பொறுமையாக ஆடக்கூடிய ஒரு ஆட்டக்காரர் கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு பந்தையும் எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஹிமாலய 6லாம் பார்க்கலாம். பழைய மேட்சில் பார்த்தீங்கன்னா அவருடைய 6லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாப்புல. இருந்தாலும் ஓகே, நல்ல ஒரு பேட்ஸ்மேன் நமது இளங்கோ. ஓகே, பேட் லக். பேட்ஸ்மேன் கலை அவர்கள் வந்திருக்காப்புல. நான் இவருடைய பாஸ்ட் மேட்ச் நான் பார்த்தது கிடையாது. பட் ஆனால் நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர். பார்க்கலாம், டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஓவர் ஒரு விக்கெட்டில் இழந்திருக்காங்க டிஎன்சிசி. லைன் பால், நல்ல லைன் பால் போட்டிருக்காப்புல. நல்ல ஒரு தடுப்பு. குட் ஓவர். பாலாவுடைய 2வது ஓவரை போட வந்திருக்காரு. நல்ல ஷாட். 4 போயிருக்கு. பரவாயில்ல. கலை பேட்டில் இருந்து ஒரு 4, நல்ல ஒரு 4 போயிருக்கு. பரவாயில்ல. நம்முடைய ஆட்டத்தினுடைய நல்ல ஒரு கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய நமது அழகுராஜா அவர்கள் எங்கே இருக்காருன்னே ஆளை தெரிய மாட்டேங்கிறாப்புல. அழகுராஜா எங்கே இருந்தாலும் உடனடியாக கேமரா மேனை நோக்கி வருமாறு தாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பார்க்கலாம். நல்ல பந்து. நல்ல ஷாட். இது வந்து கலைப்பேட்டில் இருந்து ஒரு நல்ல ஷாட். ஒரு ஃபஸ்ட்டு 4 வந்து நம்ம பார்க்குறோம் அவருடைய பேட்டில் இருந்து. நல்லா கனெக்ட் பண்ணுறாப்புல. நான் அதே போல் நல்ல ஒரு அந்த பேட்டிங் மூமெண்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ராகுல் திரிபாதி மாதிரி அவருடைய மூமெண்ட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பார்க்கலாம், ஒரு நல்ல பெரிய ஷாட்டுக்கெல்லாம் அவருடைய பேட்டிலேருந்து பார்க்கலான்னு எதிர்பார்க்குறேன். பாலோட செகண்ட் ஓவர்லேருந்து பால் எத்தனை தெரியல. நல்ல கனெக்டிங் பேட்லேருந்து சிங்கிள் ஆடிருக்காங்க. அதோடைய ஆட்டக்காரர் உதயா அவர்களை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு இன்றைக்கி ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல உதயா. அடுத்து அதோடைய மருது அவர்கள் நல்ல ஓவர். ஸ்டடி பாண்டி, அழகுராஜா தொப்பி. பார்க்கலாம், சிங்கிள் ஆடிருக்காப்புல. பாலாட்ட இருந்து நல்ல பால் அருமையான பால் போட்டிருக்காப்புல. டாட் பால் கொடுத்துருக்காப்புல. இன்னும் கலை பேட்டில் இருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஷாட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கேமராமேன் மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பார்க்கலாம் ஒரு நல்ல ஷாட் கிடைக்குமான்னு. சொல்லி வாய முடியல. அழகான ஒரு பேத்தலிங் 6 கொடுத்துருக்காப்புல கலை பேட்டிலேருந்து. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஷாட்டு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருந்தது. இந்த ஷாட்டை பார்க்கும்போது ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. லாஸ்ட் பாலை வந்து ஒரு
ஹிட்டான ஒரு பாலாக கொடுத்துருக்காப்புல பாலா. அதனைத் தொடர்ந்து நம்முடைய மேட்ச்சில் வந்து ஆட்டநாயகன் விருதை பெற சிறிதும் அது என்ன சொல்கிறது, இவர் தாங்க இந்த யூடியூப்போட ஓனர். அதுன்னு போக தமிழுக்கு ராகேஷ்னா உடைய பேக் போன்னு சொல்ல முடியாது, பேக்கில் நிற்கிறதுனால அவர் வந்து பேக் பில்டர். அப்புறம் வந்து நம்ம உதயா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, இப்படி நிற்கிறாப்புல. பிரதர்ஸ் அந்த பக்கத்து பாலா, எங்கிட்ட வந்து உதயா, 2 பேரும் பார்க்குறதுக்கு பிரதர்ஸ். உண்மையிலே பிரதர்ஸ். அழகாக இருந்துச்சு அவர் பேட்டிங், அவர் பவுலிங். இப்போ 3rd ஓவர் மருதுகிட்ட இருந்து, சாரி முத்தையா முரளிதரன்கிட்ட இருந்து அருமையான பாலு. நம்முடைய கீப்பர் டோனி அவர்கள் ரொம்ப அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாட்டி கூட கீழே விழுகலை. அவர்கிட்ட வந்து கீழே விழுந்து அதை பிடிக்கக்கூடிய அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். முத்தையா முரளிதரனுடைய 2வது பந்து நல்ல அருமையான ஷாட்டு. பட் ஆனால் அது பவர் ஹிட் ஆகி வெளியில் போகுமாங்கிறது தெரியல. 6, நல்ல 6, அருமையான ஷாட்டு, நல்ல பவர் ஹிட்டிங், நல்ல தம்பி. ஆமாம், பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த ஷாட், பார்க்குறதுக்கு நல்ல பவர் ஹிட்டிங். மருது ஓவரில் வந்து ஒரு நல்ல பவர் ஹிட் கொடுத்த தம்பி. நல்ல கிளாஸியான ஷாட்டு. இந்த ஷாட்டுக்கு ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. அருமையான ஒரு கிளாஸி ஷாட்டு தம்பி. தம்பி பேர் ரஜித். பேட்லேருந்து ஒரு நல்ல பவர் ஹிட்டிங். அதுவும் இந்த ஒரு அருமையான ஒரு பவர் ஹிட்டு. ஃபேண்டாஸ்டிக்காக ஆடினாப்புல. சூப்பர் ஷாட்டு ரஜித்திட்டேருந்து. நண்பர்களே, ஆள் இப்படி இருக்காருன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் நல்ல ஹேண்ட் பவர், நல்ல ஒரு கனெக்டிங் கூட பேட்டிங்கில். ரஜித் பேட்லேருந்து நல்ல ஒரு 2 பவர் ஹிட்டு நல்லா பார்த்தோம். பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸியாக இருந்துச்சு. அருமையான பேட்டிங் ரஜித். நல்ல பேட்டிங், நல்ல ஒரு பேட்டிங் ரஜித் பேட்லேருந்து பார்க்குறோம். நல்லா கிளாஸியாக ஆடுறாப்புல. ஆமாம், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த அவருடைய ஷார்ட்ஸ்லாம் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்குது. 4 ஓவர் முடிவில் 32 ரன்களை டிஎன்சிசி எடுத்திருக்காங்க. ஒரு 4 ஓவர் வந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம், நல்லா ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். ஏன்னா வந்து ஆப்போசிட் வந்து ஒரு 165ங்கிறதுனால அவங்களோட பெரிய ஷாட்டுகளில் கொஞ்சம் ரிஸ்க்கான ஷாட்டெலாம் வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் டிஎன்சிசி இருக்காங்க. பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் பார்க்குற வரைக்கும் ஷாட்ஸ்லாம் ரொம்ப கிளாஸியாக இருக்குது. நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்குது ஷாட்ஸ் பார்க்கும்போது. அருமையாக விளையாடுறாப்புல ரஜித். அதை தொடர்ந்து அவர் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடிய கலை, டிஎன்சிசி கேப்டன் திரு வடிவேல் அவர்கள். பாலா ஓவர். அடுத்து பாலாட ஓவர்லேருந்து பார்க்கலாம். ரஜித் அதை எதிர்கொள்கிறாப்புல. நல்ல ஒரு பேக்கப். நல்ல கேப் ஷாட்டு. பார்க்கலாம். நல்ல ஒரு கேட்ச் மிஸ்ஸு. கலைக்கு ஒரு 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 லைஃப் கிடச்சிருக்கு. பார்க்கலாம் கலை பேட்லேருந்து நீ வரக்கூடிய ஷாட்ஸில் எப்படி இருக்குன்னு. பாப்பா ரஜித் பேட்லேருந்து என்ன எதிர்பார்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ
நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது அழகுராஜா ஒரு ஃபென்டாஸ்டிக் கேட்சை கீழே விட்டாப்புல. ஏன் அப்படி பண்ணாப்புல தெரியல. பார்க்கலாம். அடுத்த பந்து ரஜித் எதிர்கொள்கிறாப்புல. ஒரு பேட் ஸ்டைலிங் வந்து நல்லா இருக்குது, அது நல்லா கிளாஸியாக இருக்குது. அழகுராஜுடைய ஃபஸ்ட் ஓவர் எதிர்கொள்கிறது கலை. ஃபஸ்ட்டு பால் டாஸ் பாலாக போட்டிருக்காப்புல. அழகுராஜோட செகண்ட் பாலை காலை ஃபேண்டாஸ்டிக்காக போட்டிருக்காப்புல. ஃபேண்டாஸ்டிக்காக நல்ல பால், லவ்லி பால் என்று கணேஷ் அவர்கள். தேர்ட் பால் அதை எதிர்கொள்கிறது கலை. நல்ல ஷாட்டை பார்க்கலான்னு நினைக்கிறேன். வாவ், நல்ல ஒரு டிபெண்ட் பண்ணியிருக்காப்புல அந்த பந்தை. நல்ல ஒரு பால், அருமையான கனெக்ட். நல்ல 6. இது வந்து பந்து அங்கிட்டு போகிற அந்த போடு போயிடுச்சு, காமடை தாண்டி. கொஞ்சம் இன்ஜுரியாக இருக்குது பேட்ஸ்மேனுக்கு. கலை என்னென்னு பார்க்கலாம். நம்ம கலைப்புறையை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அவருடைய நல்ல ஒரு ஸ்கில்ஸ் பார்க்கலாம். டேஸ் பால் போட்டிருக்காப்புல. சிக்ஸ் போயிருக்கு. அப்படி நல்ல ஒரு ஃபீல்டர். ஓவர் முடிஞ்சிருக்கு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஓட வீசக்கூடிய நம்ம உதயா அவர்கள் அவருடைய ஃபஸ்ட்டு ஓவரில் வீச இருக்கிறாரு. நல்ல பேட்ஸ்மேன், அதை தவண்டி நல்ல பவுலர். வாவ், நல்ல பவுல். ஃபஸ்ட் பால் சிங்கிள் ஆடி இருக்காப்புல. ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங் தம்பி, நல்ல ஃபீல்டிங்கு. விஷ்ணு இது ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டிங் பண்ணியிருக்காப்புல விஷ்ணு. ஆமாம், மாம்பட்டி விஷ்ணு. நல்ல பேட்டிங், நல்ல கிளாஸியாக ஆடுறாப்புல ரஜித். உதயா இப்போதான் அவருடைய பந்துகளை அவர் போட ஆரம்பிக்கிறாப்புல. நல்ல பவுலர், நல்ல பேஸான பவுலர். ஆமாம், அதே மாதிரி நல்ல பேட்ஸ்மேன் கூட. ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர்னு சொல்லக்கூடிய உதயா நல்ல ஆல்ரவுண்டர். இன்னைக்கு ஒரு 44. பார்க்கலாம் விக்கெட் எதுவும் கிடைக்குதான்னு அவருக்கு. அருமையான பால். இப்போ தான் அவருடைய பந்த அருமையான பந்து. நல்ல ஓவர். நல்ல பவுலர், பேஸ் ஆடக்கூடிய பவுலர். மாம்பட்டி விஷ்ணுட்ட இருந்து ஃபஸ்ட்டு பந்து. தேர்ட் பால் மாம்பட்டி விஷ்ணுட்ட இருந்து. இருக்கு நல்ல ஒரு ஸ்கோர் போயிட்டு தான் இருக்குது. நல்ல ஸ்கோர். சிக்ஸ் போயிருக்கு. நல்ல ஓவர் மாம்பட்டி விஷ்ணுட்ட இருந்து.
பாண்டியோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு பந்து, அருமையான ஒரு பவுலிங் பாண்டியாட்ட இருந்து ஒரு போல்டு. நியூ பேட்ஸ்மேன் டிஎன்சிசி கேப்டன் மாப்பிள்ளை வடிவேலு, ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஹிட்ரு, அருமையான ஒரு பேட்ஸ்மேன் அவர் வந்திருக்காப்புல. இப்போ அடுத்த ஸ்ட்ரைக்கில் பார்க்கலாம். அவருடைய ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப, அவர் கூட நான் நிறையா மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப கிளாஸியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பார்க்கலாம் இன்றைக்கி அவருடைய பேட்லேருந்து எந்த மாதிரியான கிளாஸியான ஷாட் வருது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச்சில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாண்டியா அதை எதிர்கொள்கிறது நம்ம கேப்டன் டிஎன்சிசி உடைய கேப்டன் வடிவேலு. மாப்பிள்ளை வடிவேலு பார்க்கலாம். நல்ல கிளாஸியாக ஆடக்கூடிய மாப்பிள்ளை வந்து பந்தை நல்லா கனெக்ட் பண்ணுவாப்பில். நல்ல பேட்ஸ்மேன். நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் டீம்லலாம் நாங்கள் அப்போல்லாம் கிரிக்கெட்டே கிடையாது. எங்களுடைய ஸ்கூல் டீமில் பார்த்தீங்கன்னா புளியமரத்துக்கு நடுவால் நாங்கள் எங்களுடைய மேட்சஸ்லாம் இருக்கும். ஒரு 2 சார் இருப்பாப்புல, ராஜா சார் அப்புறம் முத்துக்குமார்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் ஆப்போசிட் டீம் போட்டு அழகாக வந்து நாங்கள் அங்கே 7th 8th பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த ஈவினிங் டயத்தில் நாங்கள் அந்த கிரவுண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிழலாகவே இருக்கும். இப்போ அந்த கிரவுண்டு கிடையாது. அங்கே பயிற்சி பெற்றவர் தான் மாப்பிள்ளை வடிவேல். நல்ல பேட்ஸ்மேன். பார்க்கலாம். சிங்கிள் ஆடிருக்காப்புல. அமரீஷோடைய ஃபர்ஸ்ட் ஓவர். இவர் நல்ல ஒரு பேஸ் போடக்கூடிய பவுலர். பேட்ஸ்மேனும் அந்த மாதிரி ஒரு நல்லா கனெக்ட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான் மாப்பிள்ளை வடிவேல். பார்க்கலாம். அவருடைய டிஃபென்ஸ் நல்லாயிருக்கும். அவருடைய பேட்டிங் ஸ்டைல் நல்லாயிருக்கும். கவர் ஷாட் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பார்க்கலாம். அமரீஷோட ஓவர் ஃபர்ஸ்ட் பால். வடிவேல் ஹோல்ட் ஆகிருக்காப்புல. இப்போ தான் நல்லா பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் மாப்பிள்ளை ரைட் ஓகே, பந்தை மிஸ் பண்ணியிருக்காப்புல. நல்ல ப்ளே. சாரி காய்ஸ், நம்ம 2 பால் எடுக்கல. ஓகே, இந்த பால் அமரீஷ்ட்டு வந்து குட் ஓவர் அமரீஷ். நல்ல ஓவர். அமரீஷ் நல்ல ஓவர் இன்னைக்கு. நல்ல அவருடைய பால்ஸ்லாம் நல்லா இருக்குது. சிக்ஸ் நல்ல கனெக்டர். இந்த பால் 6 போயிருக்கு. செகண்ட் பால் பாண்டியாட்ட இருந்து last 2 ball.
அமரீஷ் அவருடைய ஓவர் பார்க்கலாம். லாஸ்ட் ஓவர் ரொம்ப நல்லா போட்டிருந்தாப்புல. இந்த பால் நோ பாலாக இருக்குது, விக்கெட் இல்லை. நல்ல பவுலிங் அமரீஷ்ட இருந்து. நல்ல பவுலிங், நல்ல பவுல். Last 2 over Amrish. நல்ல பால், ஃபர்ஸ்ட் பால் பீட்டான இருக்கு.
லாஸ்ட் ஓவர் 6க்கு 16 ரன்னு பாண்டியா. மேட்ச் முடிஞ்சுங்க. 1க்கு 13 ரன் அடிக்கணும், அவ்வளோதான். தமிழ் கராக்கர்ஸ் வெற்றியை நோக்கி வெற்றி அடைந்து விட்டார்கள் தான் சொல்லணும். 6 அடித்தாலும் 4 அடித்தாலும் முடிஞ்சு. ஃபேண்டாஸ்டிக்கான மேட்ச். சூப்பராக போட்டிருக்காப்புல பாண்டியா. நல்ல பேட்டிங். அதே மாதிரி டிஎன்சிசி கலை அவர்கள் நல்ல பேட்டிங், ரஜித் நல்ல பேட்டிங். அப்புறம் வந்து கேப்டன் டிஎன்சிசியோடைய கேப்டன் வடிவேலு